friends, welcome to my channel, homemade cooking channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் மெத்தட், செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் ஒரு 20-30 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், லவங்கம், கசகசா, இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு 20-30 செகண்ட் அளவுக்கு பொரியட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, 4 வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இதை செவற மாதிரி பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கண்ணாடி நிறத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். பட்டை லவங்கெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னா தீஞ்சிடும். நான் ரைஸ் ஒரு பக்கம் எக்கு வச்சுருக்கேன். இது சண்டே ஸ்பெஷல். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ தேங்காய், தக்காளி 3 தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். 1 kg கறிக்கு. தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துட்டால் போதும். 1/4 மூடி. பூண்டு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு 20-30 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிட்டு வருது. தக்காளி பாருங்கள், உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தெரியுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு கிச்சன் கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் லைட் வெளிச்செலாம் கம்மியாக தான் தெரியும். ஆனால் நான் செய்கிற மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வேறு மெத்தட் ட்ரை பண்ண மாட்டீங்க. எப்போவுமே இந்த மெத்தடே செய்வீங்க. ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இந்த இதில் செஞ்சோன்னா, இந்த முறையில் செஞ்சோன்னா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறல வறுபடணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நான் 1 kg கறியை கழுவி வச்சுருக்கேன். தண்ணியில் இருந்துட்டு இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ
பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம கறியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல்லுப்பு கறியில் உரைக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். கல்லுப்பும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் கறியில் ஊறும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் இப்போ மிக்ஸி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு தாளித்து மசாலா ஐட்டமு, அது இப்போ ஆறிட்டு இருக்கட்டும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது நமக்கு டக்குன்னு ஈஸி மெத்தட் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. கறி ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் நம்ம சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம். ஆனாலும் கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். பிரிஞ்சு வந்துடுச்சு. கறி இப்போவே 1/4 பாகம் அளவு வந்திருக்கு. நான் மிக்ஸி பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பட்டை லவங்கம் பவுடர், கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மூடி வச்சுட்டு நம்ம மிக்ஸி பவுலில் இருக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். நல்லா நைஸாக வந்திருக்கு. இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரம் மசாலா எண்ணெயோட கறியோடு எல்லாம் ஊறி செப்ரேட்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியுது பாருங்கள். கறியோட கரம் மசாலா நல்லா ஊறி இருக்குது. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். இன்னும் நல்லா ஊறி இருக்குது. கறியில் டேஸ்ட் எப்பவுமே இருக்கும். நம்ம கறியை பிசைஞ்சு சாப்பிடும்போது வெறும் சாதத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வீடியோ கிளாரிட்டி இல்லை அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் இந்த மெத்தடை விட்டுடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த டைப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெய் தனியாக மசாலா கறியோடு இன்னும் மிங்கலாக இருக்குது. மிளகாத்தூள் நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கல்லுப்பு போட்டு இப்போ சால்ட்டு போடுற 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் அப்படியே போடுறேன். நீங்கள் செக் பண்ணி போடுறதுன்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதையே நம்ம ஃப்ரையாகவும் சாப்பிட்லாம். இப்படி செஞ்சோன்னா நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிடும்போது இப்படியே இறக்கி வைக்க சூப்பராக இருக்கும். நான் இப்போ இட்லி சாதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வேக எடுத்துக்கிறேன். மிக்ஸி போல் அரைச்சி ஒரு 300 மில்லி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கறி பாதி தான் இருந்திருக்கு, இன்னும் வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஆட் பண்ணி மூடி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போவே பசி எடுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம். இது இறக்க வைக்கிற மூமெண்ட்டு. கறியெல்லாம் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு. இது கொஞ்சம் லென்த் வீடியோனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் மெத்தட் தான். பாருங்கள், நிறுத்தி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.